நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டவுட்டில் இருக்கீங்க, அப்படி இல்லைனா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஏதோ சன்ஸ்க்ரீன் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமான ஆன்சராக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ப்ரோ இங்கே எந்த சஸ்பென்ஸும் கிடையாது. யூ நோ நீட் டு யூஸ் சன்ஸ்க்ரீன். உடனே ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க, ப்ரோ உனக்கு இந்த ரிசர்ச் தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமான்ட்டு. ப்ரோ அந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? they funded by that fucking corporations. அந்த சன்ஸ்க்ரீனை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கம்பெனி தான் அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணதாகவே இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த ரிசல்ட்டு அவங்களுக்கு ஃபேவராக தான் வரும். ஸோ டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் எனி ரிசர்ச்சஸ். இன்னும் நீங்கள் இல்லை ப்ரோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஆகும்னா ப்ரோ யூ ஆர் மைண்ட் வாஷ்டு பை த ஆட்ஸ் இல்லைனா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால், பிகாஸ் தே ஹாவ் டு டேக் சம் கமிஷன்ஸ் ஃப்ரம் தட். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நான் இந்த வீடியோவில் நான் எதுக்காக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எதுக்காக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன். பிகாஸ் ப்ரோ நம்ம தாத்தாலாம் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாங்க? அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த ஸ்கின் கேன்சர்லாம் வரல? ப்ரோ இன்னொரு டைம் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் உங்ககிட்ட இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கன்னா ஸ்கின் கேன்சர் வந்துடும்னு ஏதாவது புஷ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட கேளுங்க உங்கள் தாத்தாவுக்கு ஸ்கின் கேன்சர் இருந்துச்சா, அப்படி இல்லைன்னா உங்கள் தாத்தா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், அதை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். எல்லோரும் இங்கே நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வந்துடும் அப்படி இப்படியும் புஷ் பண்ணுறாங்களே தவிர யாருமே ஏன் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேன்சர் வரணுன்றதை யாருமே சொல்லலை. ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதால இங்கே நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு. பிகாஸ் அதில் உள்ள நிறைய கெமிக்கல்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல். அதில் ஒன்று ஆக்சிபென்சோன் நான் சொல்கிறேன். ஆக்சிபென்சோன் லிங்க்டு டு ஹார்மோன் டிஸ்டர்ப்ஷன், ரெடியூஸ்டு டெஸ்டாஸ்டரோன். ப்ரோ நான் என்னோடய டெஸ்டாஸ்டரோனை எதுக்காகவும் நான் ட்ரேட் ஆஃப் பண்ணவே மாட்டேன். தட்ஸ் ரெடியூஸ்டு டெஸ்டாஸ்டரோன் இன் men and potentially fertility issues, குழந்தை பிறக்காதான். Then actinoxide may cause hormone imbalance and thyroid dysfunction. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த சன்ஸ்க்ரீனில் இருக்குது. இதெல்லாம் உங்களோட பிளட்டில் கலந்துச்சுன்னா there is highly chance you will get a cancer. நமக்கு ஆக்சுவலாக சன்லேருந்து ப்ரொடக்ஷன் வேணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் வேணும். எதுக்கு நான் சொல்கிறேன், பிகாஸ் நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஓசோன் லேயர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கிறதுனால நமக்கு அந்த யூவி ரேஸோட அந்த டேமேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சம்மர் டைமில் நீங்கள் ஒரு 10 to 2 அந்த ரேஞ்சில் அந்த ஒரு டைம் ரேஞ்சில் நீங்கள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வெளியில் போயே ஆகணும்னா சன்ஸ்க்ரீன் தான் நீங்கள் போட வேணாம், ஹேட் கேப்பு வியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸு அந்த உடம்புலாம் கவர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லைக் கோகனட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அதுவே நீங்கள் டார்க் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர், பிகாஸ் உங்களோட பாடியில் மெலனின் ப்ரொடக்ஷன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ யூ வில் கெட் அ நேச்சுரல் ப்ரொடக்ஷன் ப்ரோ. அண்ட் ஆல்சோ யூ நீட் சன் எக்ஸ்போஷர். ஆமாம், உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுவும் எஸ்பெஷலி பசங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. பிகாஸ் அதுலேருந்து தான் உங்களுக்கு விட்டமின் D3ன்றது அதிகமாக கிடைக்கும். அது உங்களோட டெஸ்டாஸ்டரோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ ஐ டெய்லி கெட் அ சன் எக்ஸ்போஷர் டெய்லி மார்னிங், பிகாஸ் ஐ எம் ஆப்டிமைசிங் ஃபார் டெஸ்டாஸ்டரோன் பூஸ்ட். எனக்கு என்னோட டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருக்கும், அதுக்காக நான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கன்க்ளூஷன் என்னன்னா, யூ நோ நீட் டு யூஸ் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கேப் வியர் பண்ணுங்கள், உங்களோட பாடி எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கோகனட் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 to 2 அந்த டைம் ரேஞ்சில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் போயே ஆகணும்னா choose any better alternative. And also you need sun exposure because you need vitamin D because of your testosterone. I don't use any sunscreen bro. ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் சன்ஸ்க்ரீனை தொட்டு கூட பார்த்ததில்லை. ஐ திங்க் எனக்கு பெட்டி டீசன்ட் ஸ்கின் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஐ ஹோப் ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிகாஸ் நான் எதுவும் பெருசாலாம் அப்படியே ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏதோ லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். சாரி ஃபார் தட். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.